ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். இது மாதிரி கரபாகமும் ஒன்றா வச்சு மடிச்சிக்கணும். இதை மடிச்சுட்டு இதை வந்து இப்போ 4ஆக மடிச்சு கொடுக்குறோம். நான் போடுற மாதிரி போடுங்க. சுருக்கம்லாம் இல்லாமல் நல்லா சரிசமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுன்னு இப்போ இதை மடிக்க போகிறோம். 4ஆக மடிக்கணும். கரெக்டாக அளவு வச்சு மடிச்சுக்கோங்க. சைடு வந்து மேலே இருக்கணும், க்ளோஸ் சைடு வந்து கீழே இருக்கணும். அந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடித்த பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கணும், ஃபோல்டர் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். லைனிங் ப்ளவுஸ் அளவு கொடுக்குறோம். இது லைனிங்கு 3 பீஸ் எப்படி வச்சு வெட்டுறதுன்னு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கை அளவு போட்டுக்கலாம். லைனிங் வச்சு அட்டாச்சிங் பண்ணுறதுனால இதுக்கு 4 இன்ச்சு போதும். 4 இன்ச்சுக்கு மேலே வேண்டாம், போதும். 4 இன்ச்சு போதும். சைடில் போட்டுருக்குங்க. சைடு கோடு போட்ட இடத்துலேருந்து இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அளவு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கை உயரம் வந்து அளவு எடுத்துக்கலாம். கை உயரம் வந்து என்ன அளவு இருக்கோ அந்த அளவு கரெக்டான அளவு போட்டுக்கணும். இது கரெக்டான அளவு, இது கையிலுக்கான அளவு. கரெக்டாக 2 கூட போட்டுக்கோங்க. இப்போ கை சுற்று அளவு எடுக்க போகிறோம். நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கணும். இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். கரெக்டான அளவு வச்சுக்கோங்க. கரெக்டான அளவு இது வந்து கையில். இப்போ நம்ம ஆம்கோல் அளவு எடுக்கிறோம். ஆம்கோல் அளவு வந்து இப்போ நம்ம கை உயரம் வச்சோம் இல்லையா, அங்கே வந்து கரெக்டான அளவில் இருந்து கரெக்டாக பிடிச்சிக்கணும். கை சுற்றளவும் கரெக்டாக பிடிச்சிக்கணும். வச்சு பார்த்தா எல்லாம் கரெக்டாக வரணும். ஆம்கோல் அளவு வந்து எங்கே வருதோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கணும். கரெக்டான அளவு மேலே போட்டுருங்க. இதுதான் கரெக்டு. இது கை. இதை வரைய போகிறோம். வரைபடமா வரைய போகிறோம். கையிலுக்கான அளவு போட்டோம் இல்லையா, அதில் வந்து உள்ள கொடாஞ்சி எடுத்துட்டு ஒரு அளவு. இது வந்து ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு அளவுக்கு அளவு வரும். பாடி மெஷர்மெண்ட் போட்டு வருது வந்து. அவ்வளோதான், கை வரைஞ்சாச்சு. இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே பீஸை திருப்பி தான் வெட்டணும், அப்படியே வெட்டக்கூடாது. நம்ம என்ன ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப் வச்சு கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எப்பயுமே மேலே இருக்கிற பீஸ் தான் வெட்டணும். சேர்த்து வச்சு இப்போ நம்ம 2ஆவது மார்க் பண்ணியிருக்கிற பீஸை வந்து கரெக்டாக அந்த கோட்டு மணி வெட்டி அது வெட்டிடணும். 2 பீஸ் தான் வெட்டி எடுக்கணும், 4 பீஸும் சேர்த்து வெட்டக்கூடாது. இப்போ வந்து கரெக்டான அளவு வச்சு ஒர்க் பண்ணிடணும். இங்கே ஒர்க்காடு. அப்புறம் நம்ம கொண்டாந்து எடுத்தோம் இல்லையா, அங்கே ஒரு ஒர்க்காடு. இது எதுக்காகனா முற்பக்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மடிச்சு அடிக்கிற இடத்துல வந்து ஒரு ஒர்க்காடு. மூணு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிடணும். இப்போ கை வந்து வெட்டி வச்சு இப்போ பாடி மெஷர்மெண்ட் எடுப்போம். அதை போட்டு அளவு எடுக்க போகிறப்ப மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். இப்போ இந்த அக்குள் பாகத்துலேருந்து ஃபஸ்ட்டு கையிலேருந்து அக்குள் பாகம் ஜாயின் பண்ணியிருக்கு. அதுலேருந்து இன்னொரு அக்குள் பாகம், 2 கை அக்குள் பாகமும் இது மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி 2 அக்குள் பாகமும் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இந்த எட்ஜில் அளவு எடுக்கணும்.
பாடியோட அளவு இது முழு உயரம் ப்ளவுஸோட முழு உயரம். இதை வந்து மார்க் பண்ணிக்கணும். கரெக்டான அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த அளவு வந்து கரெக்டாக வருமா, அந்த ப்ளவுஸு வந்து கரெக்டாக வருமா, இல்லை எக்ஸ்ட்ரா இருக்கா கம்மியாக இருக்கான்றது எப்படி செக் பண்ணணும்னாக்கா, இதை 2 சைடு தையலும் வச்சுருப்போம். இந்த 2 சைடு தையலும் 2 பக்கமும் பிடிச்சிக்கணும். நம்ம அளவு எங்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே வைக்கணும். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து சுகராக வருது. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா கோட் போடணும். எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு கோட் போடணும். எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு கோடு போடணும். கோடு போட்டு இது எப்படி வெட்டி எடுத்துக்கணும். ஏன்னா அளவு வந்து முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சுகராக வெட்டி எடுத்துட்டாக்கா ப்ளவுஸு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அளவு கரெக்டாக இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அளவு வைக்கிறது ரொம்ப நல்லது. இதை வந்து இப்போ 2ஆக பிரித்து போட்டுக்கணும். 2ஆக பிரித்து போட்டு நல்லா மடிச்சுக்கணும். கரபாகு கீழே போய் நம்ம வெட்ட பகுதியில் வந்து மேலே வந்துடும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ரவுண்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அதை கட் பண்ணி சரி இல்லாமல் ஈவன் பார்த்தீங்கன்னா வருது அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இதில் நம்ம இடுப்பு மடிப்புக்கு ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். இப்போ நீட்டாக போட்டு கொடுக்கணும். எப்பவுமே அளவு போட்டாக்கா நம்ம ரைட் சைடில் தான் அளவு போடணும். அளவு போட்டு வச்சுக்க இடுப்பு மடிப்புக்கு. இப்போ இதில் வந்து பின் உயரம் எடுக்க போகிறோம். நம்ம ஷோல்டர் அளவில் இருந்து நம்ம இப்போ இடுப்பு டாட் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அளவு எடுக்க போகிறோம். கரெக்டாக அளவு வச்சு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கரெக்டான அளவுக்கு, அப்புறம் தையல் பண்ண அளவு. இப்போ வந்து இடுப்பு இறக்கம் வந்துருக்கோம். மறுபடியும் சர்க்கிளில் பிடிச்சி அளவு எடுக்கணும். கரெக்டான அளவை மேலே உயர எடுத்தோம் இல்லையா, அந்த அளவில் இருந்து இதுக்குரிய எடுத்துக்கிறோம். இது வந்து பின்கல் தையல் பண்ண அளவு எக்ஸ்ட்ரா அளவு போட்டாச்சு. இப்போ வந்து ப்ளவுஸை மடிக்க போகிறோம். ப்ளவுஸை மடித்து பக்கம் அளவு போடுறோம். கரெக்டாக அந்த கோடு நடுவில் வச்சு மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு சமப்படுத்திக்கணும். நல்லா பார்த்தீங்கன்னா கீழே இடுப்பு மடிப்புக்காக கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோடு வந்து மேலே கோடு போட போகிறோம். மேலே கோடு போட்டாச்சு. இப்போ வந்து காஜா பக்கம் எடுத்துக்கணும். எப்பவுமே காஜா பக்கம் தான் ஃபஸ்ட் அளவு வைக்கணும். இந்த கை அட்டாச்சிங் வைக்கணும் இல்லையா, ஃபஸ்ட்டு சமமாக பிடிச்சிக்கணும். இதுக்கு சைடு அடித்த இடத்துலையும் கை அட்டாச்சிங் பண்ணுற இடத்துலையும் பிடிச்சி கரெக்டாக அளவு எங்கே வருது பார்த்து கரெக்டான அளவு வைக்கணும். கரெக்டான அளவு தையல் பண்ணணும். பிடிச்சாச்சு. அப்படியே அந்த பீஸ் அப்படியே பிடிச்சி பட்டி அளவு கீழே எக்ஸ்ட்ரா பட்டி வந்து ஜாயின் பண்ணி வைப்பாங்க. அந்த பட்டி அளவு வந்து இங்கே வைக்கிறோம். பட்டி அளவு வைக்கிறதுல கிராஸாக போடணும் கோடு. கரெக்டான அளவு தையல் பண்ண அளவு கீழே போடணும். இதுக்கு மட்டும் கோடு மேலே போடக்கூடாது. இப்போ வந்து கொக்கி கட்டை எடுத்துக்கணும்.
வந்து எந்த அளவு வருதோ பட்டி அளவு, இது வந்து பட்டி அளவு. பட்டி என்ன அட்டாச்சிங் பண்ணிட்டாங்களோ அதுக்கு நேராக கிராஸாக ஒரு கோடு, கரெக்டான அளவு. இது தையலுக்கான அளவு. அது வச்சுட்டு கழுத்து, முன்கழுத்து அளவு, அளவு 4வது குச்சி இருக்கு இல்லையா, இந்த குச்சி வந்து ஃபஸ்ட்டு குச்சி இப்படி நான் சென்டராக வச்சு இப்படி அளவு எடுக்கணும். முன்கழுத்து, இது வந்து முன்கழுத்து தையலுக்கான அளவு. இது வந்து கரெக்டான அளவு, இது வந்து தையலுக்கான அளவு. இப்போ வந்து கழுத்தை வரையப்படும், வரைய இறக்கும். இதுதான் கழுத்து வரைய இறக்கும். அப்படியே வந்து டாட் டாட் போட்டுட்டே போனால் இந்த ஷேப் வந்து வந்துடும் நம்மளுக்கு. இந்த ஷேப்பு வந்துடும், ஒரு வலிவான ஷேப்பு வந்துடுச்சு. இது வந்து தையலுக்கான அளவு, இது வந்து கரெக்டான அளவு. இப்போ ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் அளவு, இதுதான் ஷோல்டர் அளவு. இது வந்து கரெக்டான அளவில் இருந்து வைக்க போகிறோம். கரெக்டான அளவு, தையலுக்கான அளவு, இதுதான் ஷோல்டர் பாயிண்ட். இப்போ இந்த ஷோல்டர் பாயிண்ட்டுக்கு நடுவில் சென்டராக மார்க் பண்ணி, இங்கே ஒரு சென்டர்னா இந்த ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி மார்பு இறக்க வைக்க போகிறோம். மார்பு இறக்கம், நடு சென்டர் பாயிண்ட்டு. கீழே நெப்பில் அந்த வந்து மார்பு இறக்கிறதுக்கு டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து 1/2 இன்ச்சு இறக்கி இங்கே மார்க் பண்ண போகிறோம். 1/2 இன்ச்சுனா இந்த அளவுக்கு 1/2 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ண போகிறோம். கரெக்டான அளவு தையல் பண்ணி மார்க் பண்ணி வச்சு, இப்போ இதை நம்ம வந்து அப்படியே மார்க் பண்ண வந்து கோடு போட போகிறோம். இதை தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து அளவில் தான் கோடு போடணும். கரெக்டான அளவில் கோடு போட்டு வெட்டிட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து தப்பாக வந்துடும், சின்னதாகிடும், அளவு எல்லாமே கம்மியாயிடும். தையலுக்கான அளவில் நம்ம கோடு போட்டு வெட்டக்குள்ள எல்லாம் கரெக்டாக வந்துடும். ரவுண்டு ஷேப் எடுத்துக்கணும். இது வந்து ரவுண்டு நெக்கு தான் வரும். இதில் வந்து 1 இன்ச்சு அளவு, 1 இன்ச்சு அளவு ஒரு வளைவு எடுக்கணும். அப்புறம் வந்து 1.5 இன்ச்சு அளவுக்கு ஒரு வளைவு எடுக்கணும். ஃபஸ்ட்டு எப்பவுமே ஸ்டார்டிங்கு கீழே இருந்து தான் கட் பண்ணணும், மேலே கட் பண்ணக்கூடாது. 2 பீஸ் எடுத்து இது மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணிங்கன்னா தான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணக்குள்ள கரெக்டாக வரும். அங்கெல்லாம் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 4 பீஸை எடுத்து மேலே இருக்கிற கோட்டில் கட் பண்ணிடணும். நம்ம ஷேப் எடுத்துக்கோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ணிடணும். பீஸ் எடுத்து 2 கோடு இருக்கிற இடத்துல கட் பண்ணிடணும். 2வது கோடு வந்து இந்த 2 பீஸ் மட்டும்தான் எடுக்கணும். 2 பீஸ் மட்டும் எடுத்து அதையும் ஷேப்பு நம்ம என்ன வளைவு போட்டிருக்கோமோ அந்த வளைவு வந்து கட் பண்ணணும். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கழுத்து கழுத்து அளவு போட்டோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ண போகிறோம். நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் ஷேப் எடுத்து நம்ம போட்டுக்கிட்டாக்க கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த வளைவெல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா தப்பாக தான் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணக்குள்ள.
இது போட்டாச்சு. அப்படியே இதை இப்படி மடித்து விட்டுட்டு கீழே பின் கழுத்து அளவு போட்டோம் இல்லையா, அதை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். நீங்கள் இன்னும் அளவு வச்சு முன்கழுத்தை வந்து இன்னும் அளவு வச்சு வைக்கணும். அதே அளவு தான் வச்சு வைக்கிறேன். அதுதான் இது ரவுண்டு கட் பண்ணி ரவுண்ட் எடுத்து அதுதான் முன் பக்கம் பின் பக்கம் வெட்டியாச்சு. இப்போ வந்து இது ரெண்டாக அந்த கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அர்காட் பண்ணிடுங்க. அர்காட் பண்ணிவிட்டு ரெண்டாக வெட்டி எடுத்து இப்போ நம்ம மீன் பீஸில் வச்சு வெட்ட போகிறோம். இது வந்து முன் பக்கம் பின் பக்கம் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு பட்டி கட் பண்ணிக்கலாம். இது வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பட்டி வெட்டி எடுக்கலாம். வந்து ஃபஸ்ட்டு காஜா பக்கம் இருக்கிற பட்டி அளவு எடுத்துக்கணும். காஜா பக்கம் எப்பவுமே இது மாதிரி நடு சென்டரில் இருக்குது. நடு சென்டரில் டாட் வச்சுருப்பாங்க. அந்த டாட்டால் வந்து இப்படி பிடிச்சிடும். இப்படி பிடிச்சி நடு சென்டரில் இது மாதிரி ஒரு அளவு வச்சுக்கணும். கரெக்டான அளவு. இது கரெக்டான அளவு. இது வந்து தையலுக்கான அளவு. இது வந்து கரெக்டான அளவு போட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரு அளவு போட போகிறோம். இல்லை எக்ஸ்ட்ரா அளவு இல்லை, தையலுக்கான கோடு போட போகிறோம். மடிச்செடுக்க பட்டி மடிச்செடுக்க போட போகிறோம். அப்போ தான் வந்து திக்னஸ் தெரியும். போட்டாச்சு. இப்போ வந்து கொச்சி பக்கம் எடுத்துக்கணும். கொச்சி பக்கம் எடுத்து சப்போஸ் நீங்கள் கரெக்டாக அளவு வச்சுருவீங்க அப்படின்னாக்கா இந்த கரெக்டான அளவில் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த அளவில் நீங்கள் கோடு போட வேணாம், அப்படியே அளவு எடுத்துக்கலாம். பிகினராக இருந்தீங்க அப்படின்னாக்கா 2 கோடு போடுங்க. இது வந்து மடித்து அடிக்கிறதுக்கு இது வந்து கரெக்டான அளவு. இந்த கரெக்டான அளவில் வந்து இப்போ பட்டி அளவு எடுத்துட்டோம். பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, பட்டி ஜாயின் பண்ண இடத்துலேருந்து ஒரு கோடு, கிராஸாக ஒரு கோடு, தையல் கரெக்டான அளவு, தையலுக்கான அளவு மேலே போடணும் கோடு, கீழே போடக்கூடாது. இப்போ வந்து காஜா பக்கம் லாஸ்ட்டில் எப்பவுமே காஜா பக்கம் தான் அளவு வைக்கணும். காஜா பக்கம் தான் அளவு வைக்கணும் லாஸ்ட்டில். நம்ம இதை வந்து காஜா பக்கம் எடுக்க போகிறோம். காஜா பக்கம்னாக்கா பட்டி ஜாயின் பண்ணிடுற இடம் எப்போவுமே லாஸ்ட்டில். அந்த அளவு வந்து லாஸ்ட் அளவு வந்து காஜா பக்கம் தான் எடுக்கணும். கொக்கி வச்சுருக்கிற பக்கம் எடுக்கக்கூடாது. இப்போ வந்து கரெக்டான அளவு, தையலுக்கான அளவு போட்டாச்சு. இதை அப்படியே மார்க் பண்ணி நம்ம இப்போ வெட்ட போகிறோம். தையலுக்கான அளவு போட்டோம் இல்லையா, அதில் வச்சு கோடு கிழிச்சு வெட்ட போகிறோம். இந்த ஷேப் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கரெக்டான அளவு, இந்த அளவுக்குலாம் மடித்து தைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு அர்காட் பண்ணிக்கலாம். அர்காட் பண்ணி வச்சு இந்த அளவுக்கு தான் மடித்து அடிக்க போகிறோம். நம்ம லைனில் பட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மெயின் பீஸை வச்சு
வெட்ட போகிறோம். அது எப்படி வெட்டுறதுன்னு காமிக்கிறாங்க. கட் பண்ணுமா நம்ம கையால் எடுக்க போகிறோம். கை இது வந்து கை ஃபஸ்ட்டு கை வச்சாச்சு. இப்போ வந்து பாடியெல்லாம் வைக்க போகிறதுக்கு கொஞ்சம் வந்து கேப் விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சரியாக வரும். இப்போ பட்டி எல்லாமே எக்ஸ்ட்ரா நம்ம லைனிங் வந்து அட்டாச்சிங் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்ட்ரா துணி விட்டு தான் கட் பண்ணணும். இது மாதிரி தான் கட் பண்ணணும். நம்ம கை எந்த ஷேப்பில் வெட்டியிருக்கணும் அந்த ஷேப்பில் வந்து நம்ம கையை அதே அளவு தான் வெட்டி எடுக்கணும். நம்ம சுகராக வெட்டி எடுத்தாக்கா நம்மளுக்கு அட்டாச் பண்ணக்குள்ள நூல் பிரிஞ்சு வரும். இது கை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ண போகிறோம். முன்பக்கம் இது வந்து முன்பக்கம். இப்போ வந்து நான் கட் பண்ணுறது எல்லாத்தையும் கட் பண்ணிங்கன்னா நல்லா ஃபினிஷிங் அழகாக வரும். அம்மிக்கல் மேலே வச்சா வந்து எப்பவுமே இந்த பின்பக்கம் இந்த கழுத்தில் வந்து வெட்டி எடுக்கக்கூடாது. அது வந்து அட்டாச்சிங் பண்ணதுக்கப்புறம் தான் வெட்டி எடுக்கணும். மீதி எல்லாம் வெட்டி எடுத்துடலாம். மேக்ஸிமம் இதில் வந்து ஒரு சைடு இந்த பக்கமும் இந்த பக்கம் மட்டும்தான் வெட்டுற மாதிரி இருக்கும். மீதி சைடெல்லாம் வெட்டக்கூடாது. அது வந்து நம்ம தச்சு எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு அட்டாச்சிங் பண்ணதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா கழுத்து அகலமாயிடும். நான் இன்னைக்கு என்னென்ன குழம்பு இருக்கேன். இப்போ வந்து இது வெட்டி வச்சாச்சு. இதை வந்து இதை வெட்டக்கூடாது. இதை வெட்டினா கழுத்து அகலமாக தெரியும். நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணக்குள்ளே ஒழுங்காக வராது. அகலமாகிடும். ரொம்ப வெட்டி எடுக்க போகிறோம். பட்டி அதே தான் நம்ம எந்த அளவு வச்சுக்கிறோமோ அதே அளவு வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இது அவ்வளோதான். மீதி பீஸ் இருக்கிறதுல நம்ம டிசைன் கூட அதெல்லாம் வச்சுக்கலாம். இது வந்து வயசானவங்க பீஸ் ப்ளவுஸுன்றதுனால இதுக்கு வந்து டிசைன் எதுவும் தேவைப்படலை. வெறும் நார்மல் ப்ளவுஸ் மாதிரி தான் தைக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து ப்ளவுஸை முழுசாக லைனிங் ப்ளவுஸை ஈஸியான முறையில் கட் பண்ணியாச்சு. நாளைக்கு நானும் பாலட் வரேன். இதேமாதிரி தொடர்ந்து வீடியோ போட நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள்.